உலக தமிழர்களுக்கு வணக்கம். பாருங்க, இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இது ஒரு பெரிய காடு. அதாவது ஆம்ஸ்டர்டாம் போஸ்னா எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெருசுன்னு. காட்டுக்குள்ள ஒரு சின்ன பகுதியில் வச்சிருக்காங்க. பாருங்க, சூப்பரான ஒரு பிரிட்ஜ் ஒன்று வருது. அடுத்த பக்கம் விரைவு சாலை இருக்கு. பாருங்க, போர்டு இருக்கு எப்படி போகணுன்னு வழிகாட்டுறதுக்கு. அப்புறம் இங்கேயும் போர்டு போட்டிருக்காங்க. பாருங்க, உள்ள வந்துட்டோம். உள்ள சைக்கிள் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அழகான ஒரு பாலம், இரும்பு மற்றும் மரத்தில் இருக்கு. நெதர்லாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இருக்கேன். இப்போதான் இதை முதல் தடவையாக பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த பூக்கள். நம்மளும் பார்த்துருவோம் வாங்க எப்படி இருக்குன்னு. சின்னதான ஒரு அழகான பார்க்கு. 2 மரங்கள் பூத்துருக்கு. மற்றதெல்லாம் ஒரு வாரத்தில் பூத்துரும்னு நினைக்கிறேன். இது பூத்துதுன்னா 2 வாரங்களில் இந்த பூக்கள் கொட்டிடும். எவ்வளவு சீக்கிரமாக பூத்த உடனே பார்க்குறோமோ அவ்வளவும் அழகு. இன்னும் இது பூக்கவே இல்லை. உங்களுக்காக அடுத்த வாரமும் இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆரம்பிச்சிருச்சு துளிர் விட. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். Well, it's a beautiful day. We're at the Japanese garden right now. Yes, unfortunately, cherry blossoms are not bloomed yet. Yes, but we expect in a few weeks they will come blossom and everyone's happy here. That's great. Yes, and then we'll come next time. So today we're at the Sakura Park in Amstelveen. A bit too early because not all the flowers are in bloom yet, but a couple trees are, so we're going to just check them out. Yes. Yeah. And enjoy the nice weather today. Yeah, it's the nice spring. blossoms. Sunny. பாருங்க, இப்போ எல்லாமே பூத்துருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி எதுவுமே பூக்கல. கூட்டமாக பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. பாருங்க, எல்லாம் மரத்துக்கு கீழே உக்காந்துட்டாங்க. பாருங்க, மக்கள் எல்லாம் கேம்பிங் மாதிரி இங்கே போட்டாங்க. பாருங்க, விரிப்பெல்லாம் போட்டு உக்காந்துட்டு அப்படியே சாப்பிட்ருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகான மரங்கள்னு வெள்ளை கலரில் பூத்துருக்கு. இது மொத்தம் ஒரு 400 மரங்கள் இருக்குது. இந்த மரங்களை ஜப்பான் பெண்கள் குழு ஆம்ஸ்டல்வேன் இந்த போஸுக்கு இந்த பகுதிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 400 மரத்துக்கும் 400 பெயர்கள் இருக்கான். அதில் 200 பெயர்கள் ஜப்பான் பெண்களுடைய பெயர்கள் வச்சுருக்காங்க. மற்றதுக்கு நெதர்லாந்துடைய பெண்களுடைய பெயர்கள் வச்சுருக்காங்களாம். பூத்த 10 நாட்களுக்குள்ளேயே இது இந்த பூக்கள் போயிடும். அதுக்கு மேலே வளராதான். வருஷத்துக்கு 10 நாள் மட்டுமே இது பூத்து குலுங்கும். வசந்த காலத்தை வரவேற்கிறதுல இந்த மரங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரியான மரம். எல்லாமே வெள்ளை பூக்கள் தான். அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்களேன், உலக புகழ்பெற்ற ஓவியரான வின்சென்ட் வான் காக்கும் இந்த ஜப்பான் மரங்கள் பூக்களை அழகாக வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியமும் கூட பயங்கரமாக பிரபலமானது. நானும் அவருடைய ஓவிய கேலரியை வீடியோ பதிவாக போட்டிருக்கேன். முடிஞ்சால் பாருங்கள். இங்கே ஒரு சுனாமி நினைவு சின்னம் இருக்குது. 2011 ஜப்பானில் வந்த சுனாமி நிலநடுக்கத்துக்காக இது இங்கே வச்சுருக்காங்க. 2004 தமிழ்நாட்டில் சென்னையில் வந்த சுனாமியை எங்களால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. காரணம் எங்கள் பட்டினப்பாக்கம் பகுதி பெரிய அளவில் அப்போ பாதிக்கப்பட்டது. பல பேர் அப்போ இறந்துட்டாங்க. அது ஒரு சோகமான நிகழ்வு எங்களுக்கு. அதுலேருந்து இன்னும் கூட எங்களால் மீண்டு வர முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் அப்போ பாதிக்கப்பட்டோம்.
ஒவ்வொரு வருஷமும் வந்து இப்போ வந்து எங்கள் ஊர் மக்கள் வந்து சுனாமி அப்போ வந்து கடலில் போய் அஞ்சலி செலுத்துவாங்க. இது போல் பல ஜோடிகள் அப்புறம் குழந்தைகள் பெற்றோர்கள்லாம் இந்த பூங்காவுக்கு வந்து வசந்த காலத்தில் வளரும் இந்த பூக்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.